அக்கா, மற்ற கட்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கட்சி கொடிகள் மட்டும் தான் இருக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாற்றம் அப்படின்ற ஒரு 3 விதமான கட்சி கொடிகள் இருக்கு, நம்மளுடைய இதில. அதாவது கட்சி கொடின்னு சொல்ல முடியாது. நம்மளுடைய விவசாய சின்னத்தின் கொடி, அப்புறம் வந்து புலிக்கொடி, இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய கொடி. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து தேசிய கொடி எப்படி இருக்குங்கிறது தெரியும். மற்றபடி கட்சி கொடிகள் எப்படி இருக்குதுன்னு தெரியும். ஆனால் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கொடி இருக்குது. அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து 100ல் 90 பேர்த்துக்கு யாருக்குமே அது தெரியாது. அப்போ வந்து இந்த மாநாட்டு மூலியமா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கொடி இருக்கிறனால இந்த மாநாடு பார்க்குற எல்லாருமே வந்து அதை தெரிஞ்சுப்பாங்க. தமிழ்நாட்டு மகிழ்ச்சி. கொடிங்கிறது இதுதான் அப்படின்னு மகிழ்ச்சி, சொல்லிட்டு. மகிழ்ச்சிங்கக்கா. அதை வந்து நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அண்ணன் வந்து இதை முன்னெடுத்து எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துறது வந்து நான் ரொம்ப பெருமையாக ரொம்ப சந்தோஷமாக சிறப்பா நினைக்கிறேன். மண்டலத்திலேருந்து நம்ம மக்களின் மாநாட்டிற்காக எவ்வளோ பேருந்து எதிர்பார்க்கலாம்க்கா? நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் குறைஞ்சபட்சம் 4 முதல் 5 பேருந்து மினிமம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 18 வரைக்கும் புக் பண்ணியிருக்கோங்க. சரிங்க, ஒரு பெரிய எழுச்சி மாநாடாக தான் இது கோவை மக்கள் மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கும். சரிங்க. இது வந்து ஒரு சிறப்பான மாநாடாக அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தன்னெழுச்சியாக இதுக்கு ஒன்றிணைஞ்சு பாடுபட்டு எல்லாருமே நாளைக்கு ஒரு முழு மனசோட எல்லாத்தையும் உங்கள் குடும்பத்தோடு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. மகிழ்ச்சி, மகிழ்ச்சிங்கக்கா.